வருது. ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மக்களை வந்துட்டு நம்ம அரசியல்படுத்த முடியாது. ஸோ அவங்க இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் ஆகக்கூடாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி இவங்க தீவிரவாதத்துக்குள்ளே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள்லாம் வந்து விட்டால் டிஆர்எஸ் என்ற லஷ்கர் தொய்பாவோட குரூப் தான் டிஆர்எஸ். அவங்க தான் வந்துட்டு பிளான் பண்ணி இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், செனாப் பிரிட்ஜ் வந்துட்டு இந்தியாஸ் டாலஸ்ட் பிரிட்ஜ் பிரதமர் மோடி அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்தே பாரத் ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்துட்டு ஸ்ரீநகர் வரைக்கும் வந்துட்டு ட்ரெயினில் இணைக்கணும் ஒரு திட்டம். ரீசெண்டாக வந்தே பாரத் ட்ரெயினை வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து காஷ்மீரில் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 2023 2.10 கோடி பேர் காஷ்மீருக்கு வந்து போயிருக்காங்க சுற்றுலா பயணிகள். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2.35 கோடி. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 3 கோடி எட்ட வேண்டிய இந்த சீசன் இப்போதான் ஜஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரி தாக்குதல் பண்ணி இந்த காஷ்மீருக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பிளான் பண்ணி காஷ்மீரை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் உடனே இருக்கணும்னு சொல்கிறாங்க. வந்துட்டு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் வந்துட்டு ஒரு மாநாடு நடத்தி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களை அழிப்போம், ஹிந்துக்களை சாவடிப்போம் சொல்லிட்டு வார்னிங்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிளான் வந்து இப்போ தீவிரவாதமும் பண்ணோம், அதுவும் டார்கெட் பண்ணி ஹிந்துக்கள் மேலே தான் பண்ணன்றது தான் எங்கள் பிரச்சனையே. இதுக்கு மேலேயே வந்துட்டு ரோசமுள்ள ஹிந்துக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் மோடிஜியும் வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க. வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி கொன்னீங்கன்னா அந்த ஹிந்துக்களே அங்கே வரமாட்டாங்க. அப்போ உங்களுக்கு காஷ்மீருக்கு வந்து டூரிசம் பிஸ்னஸே நடக்காது. ஹிந்துக்கள்னால தான் இன்னைக்கு காஷ்மீரே வந்துட்டு ஓஹோன்னு டெவலப் ஆகிட்டு வருது. அப்படிப்பட்ட ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி கொன்னாதான் இவங்க வரமாட்டாங்க. இவங்க வரலன்னா தான் இந்த காஷ்மீர் டெவலப் ஆகுது. காஷ்மீர் டெவலப் ஆகல தான் இதை வச்சு நம்ம எப்பவுமே அரசியல் பண்ண முடியும், எப்பவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு டிமாண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இந்த வாட்டி கொடுக்குற அடி செம்ம அடியாக இருக்கும். பயங்கரமாக பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதுக்கு உடனே நம்மளால ரியாக்ஷன் பண்ண முடியலன்னா கூட பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு தீவிரவாதம்ன்றது டக்குனு எடுத்து கௌதம் பண்ண முடியாது. பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அமித்ஷாவோட ஆட்டம் இனிமே தான் ஆரம்பம். ஆல்ரெடி இந்திய தூதரர்கள் எல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்துட்டு மூடப்படணும்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு பாகிஸ்தானிஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்க நாட்டுக்கு போயிடுங்கன்னு வார்னிங்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை பிஓகேவை வந்துட்டு இந்தியா ஆக்குபை பண்ணுமா, இல்லை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி உள்ள பூந்து பண்ணுவாங்களா, இல்லை வேற ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. மோடி அண்ட் அமித்ஷா என்னைக்குமே வந்துட்டு ஆக்ஷன் அதிரடியாக தான் இருக்கும். ஐபி ஆஃபீஸர் அவரை வந்துட்டு இப்போதான் மேரேஜ் முடிஞ்சு ஒரு வாரம் வந்து ஹனிமூனுக்காக காஷ்மீர் வந்திருக்காரு. அவரையும் வந்துட்டு இவங்க கொண்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க முன்னாடியே, சின்ன சின்ன குழந்தைங்க முன்னாடியே வந்து கண்மூடித்தனமா மிருகத்தனமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இதை வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அரசியல் பண்ணுறாங்க. 1000 பிரச்சனை உள்நாட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து தீவிரவாதம்னு வரும்போது இந்தியாவோட ஒற்றுமை வந்துட்டு நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி இக்கட்டான டைம்ல உங்க கூட நாங்கள்